வணக்கம். ஃபைனலி நமக்கு சாதகமாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நமக்கு சாதகமாக அப்படின்னு சொன்னோடனே விஜய் அண்ணா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி டிவி கேக்கு அப்படிங்கல, மக்களுக்காக, நம்மளுக்காக, அதாவது அந்த 41 குடும்பத்துக்காக அவங்களுடைய குமுறல், அந்த மனக்குமுறல் எவ்வளோ, அவங்களுடைய மனவேதனை, உயிரோட போயிட்டு அவங்க திரும்பி உயிரோட தான் வருவாங்க, அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஏமாற்றம், வலி, அடி, அதோடைய வழி சொல்ல முடியாது. நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி இன்னும் இது திருப்பி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு நல்ல ஒரு விஷயம். ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவங்களுக்கு கீழே அவங்களுடைய கண்ட்ரோலில் சிபிஐ டீம் க்ரியேட் பண்ணி நமக்கு இந்த கரூர் இன்சிடெண்ட்ஸ்க்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக வெளிச்சம் போட்டு காட்ட போகிறாங்க. இது ஏன்னா இந்த க்ரைம் சிபிஐக்கு போகுது அப்படிங்கிறப்போ ரொம்ப இது நல்ல விஷயம் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இது சாதாரணமாக நம்ம இது வேர்ல்ட் லெவலில் இது பேசப்பட்ட ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு, கரூர் இன்சிடெண்ட். அப்படிங்கிறப்போ இதை சாதாரணமாக இது ஜஸ்ட் அன் ஆக்சிடெண்ட் அப்படின்னு நம்ம கடந்தும் போக முடியாது. இது பொலிட்டிக்கல் க்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக நம்ம அக்யூஸும் பண்ண முடியாது. இது என்ன நடந்தது, யார், தனிப்பட்ட நபர் இப்படி பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் யாராவது இந்த கரெக்டாக பண்ணுவாங்களான்னு பார்க்குறப்போ ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜ் கரெக்டான ஒரு தீர்ப்பு கொடுக்காம விமர்சனம், அது ஒரு பக்க சார்ந்தே பேசின மாதிரி நமக்கு தோணுச்சு. ஸோ இது மக்களுக்காக நம்ம பேசுன மாதிரி தெரியல. இதையும் ஒரு அரசியலாக்குறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் மக்களுக்காக கிடைக்கிது அப்படிங்கிறப்போ, அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வச்சாங்க அந்த கோர்ட்டில் அப்படிங்கிறது நிறைய சேனல்ஸ் பேசியிருப்பாங்க காலையிலேருந்து. கண்டிப்பாக நான் அதெல்லாம் பேச விரும்பலை. எனக்கு, மக்களுக்கு, அந்த 41 குடும்பத்துக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்குது. இன்னையிலேருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட். நல்லதே நடக்கும். ஏன்னா கண்டிப்பாக வெளிச்சத்தில் வரப்போகிறாங்க. அது யார் பண்ணாங்க, உண்மையாகவே அது ஆக்சிடெண்ட்டா இல்லை அது இன்சிடெண்ட்டா அப்படிங்கிறதும் வெளியே வரப்போகுது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.